நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்துட்டு ஒரு சில இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் அது வந்து நம்மளுக்கே வந்துட்டு பிளான் இல்லை, அது திடீர்னு நம்ம போகிறோம் இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம அங்கே வந்து போகணும்னு நினைப்போம், பட் அந்த இடத்துக்கு நம்மளால சீக்கிரம் போக முடியாது. சடன் பிளான்லாம் டக்குன்னு நம்ம கிளம்பிடுவோம். அந்த மாதிரி தாங்க என்னோடய ஃப்ரெண்டு வா நம்ம வள்ளூர் வாராகி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. இது வந்து நான் 4th டைம்னு நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு போகிறது. ஏன்னா நான் ஆல்ரெடி 3 டைம் போயிருக்கேன். அதுவும் வந்துட்டு இந்த வளர்பிறை அன்னைக்கு போனால் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமே நம்ம போகிறது வந்துட்டு என்னை பொறுத்தளவு ரொம்ப பெரிய ஸ்பெஷல் தான். அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப க்ரௌடுங்க. அங்கே பத்தாததுக்கு சந்தை வேற போட்டிருந்தாங்க. நான், ஈனியனு, என் ஃப்ரெண்டு, அவங்களோட சிஸ்டர் இன்லாம், அவங்க பசங்க எல்லாருமே தான் போயிருந்தோம். அன்னைக்கு வந்து வளர்பிறை பஞ்சமினால கூட்டம் இருக்குன்னு தான் போனோம். பட் ஆனால் வந்துட்டு நைட்டு நாங்கள் போனது ஒரு 8:30 ஆயிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் பாருங்கள் எத்தனை பேர் வந்துட்டு விளக்கேற்றி வழிபட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே போயிட்டு விளக்கெல்லாம் வாங்கி சாமிலாம் நல்லா கும்பிட்டுட்டு வந்துட்டோம். பர்சனலாக வளர்பிறை அன்னைக்கு வந்துட்டு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு சாமியை வந்து வழிபட்டா நல்லது நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். நம்மளுக்கால இவ்வளோ தூரம் வர முடியலன்னா உங்கள் நியர்பையில் இருக்கிற கோயிலுக்கு கூட போயிட்டு நீங்கள் வந்துட்டு சாமி கும்பிடுங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க. வெண்பொங்கல் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி டே வந்து இப்படி தாங்க போச்சு.